பிரபல பின்னணி பாடகியான ஜானகி அம்மாள் அவர்கள் இடத்துல சத்தம் கேட்டதாகவும், அதை பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய சினிமாவின் பின்னணி குரலாக இருந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரும் வரவேற்பை பெற்றிருந்தவங்க தான் ஜானகி அம்மாள் அவர்கள். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மொழி, 48,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடி இன்றும் ரசிகர்கள் மனதில் மிகப்பெரும் அளவில் குடியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 88 வயதான ஜானகி அம்மாள் அவர்கள் சமீபத்தில் வயது மூப்பு காரணமாக இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட மறைவு ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுக்கும் மிகப்பெரும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. தொடர்ந்து இந்திய சினிமா பிரபலங்கள், இந்திய இசையமைப்பாளர்கள், இந்திய பின்னணி பாடகர்கள் அப்படின்னு எல்லோருமே தங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. தங்களோட வருத்தங்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, ஜானகி அம்மா அவர்களோட உடல் அப்படிங்கிறது மைசூர்ல இருக்கக்கூடிய HD கோட் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க நண்பரோட வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லடக்கம் செய்யப்பட போகுது அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. தொடர்ந்து அங்கே அவங்களோட உடல் அப்படிங்கிறது அரசு மரியாதையோட தான் நல்லடக்கம் செய்யப்படும் அப்படிங்கிறத கவர்மெண்ட்டுமே அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி கிட்டத்தட்ட ஒரு ரவுண்டுக்கு 10 குண்டுகள் அப்படிங்கிற வீதம் 3 ரவுண்டுக்கு 30 குண்டுகள் முழங்க சுட்டிருந்தாங்க. அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட காக்கை கூட்டங்கள் பறந்துருந்துச்சு. அங்கே இருந்த பசுமாடுகள் எல்லாமே கத்திருந்துச்சு. இதை பார்த்து அங்கே இருந்த எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஜானகி அம்மாள் வந்து தெலுங்கு பிராமண வகுப்பை சேர்ந்தவங்க. அண்ட் அவங்க முறைப்படி செய்யும் போது இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஏதாவது அசம்பாவிதமோ இல்லை ஏதாவது தவறாக நடந்திருக்கோ இல்லை அவங்களோட ஆத்மா சாந்தி அடையலையோ அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே வந்து நினச்சிருந்துருக்காங்க. அண்ட் அப்போ அங்கே இருந்த ஒரு சில முக்கியமான மூத்தவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அண்ட் இது வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்ல சகுனம் தான். ஏன்னா அங்கே காக்கை பறக்குது, அங்கே வந்து மாடு கத்துது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப நல்ல சகுனம். காக்கை அப்படிங்கிறது நம்மளோட பித்துக்கள், முன்னோர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பசுமாடு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்மளோட தெய்வங்கள். ஸோ இவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து அந்த இடத்துல ஆசீர்வாதம் தராங்க. அப்படிங்கும்போது அங்கே ஜானகி அம்மாவோட ஆத்மா அப்படிங்கிறது நல்லபடியாக சாந்தி அடைஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில மூத்தவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அதே நேரம் இன்னும் ஒரு சில பேர் இதை பற்றி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஜானகி அம்மாவோட உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்பட போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பண்ணை வீட்டில் தான். அதாவது அவங்க நண்பர்களோட பண்ணை வீட்டில். பண்ணை வீடு அப்படிங்கிறது எங்கே இருக்கும்? அநேகமாக இந்த தோப்பு சைடு இருக்க மாதிரியான இடங்களில் தான் இருக்கும். அங்கே மாடுகள் இருக்கிறது வந்து ரொம்ப சாதாரணம். அதே நேரம் பறவைகள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணம். அங்கே மிகப்பெரும் அளவில் கார் சவுண்டோ மற்ற எந்த சவுண்டுமே இருக்காது. சடனாக அங்கே அரசு மரியாதையோட அங்கே வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அப்போ குண்டு முழங்குனுச்சு இல்லையா? ஸோ அந்த ஒரு சத்தத்துக்கு தான் அங்கே இருந்த மாடுகள் வந்து கத்திருக்கும். அங்கே இருக்கக்கூடிய பறவைகள் வந்து பறந்துருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ஆன்மீக ரீதியாக கொண்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. ரொம்பவே சாதாரண ஒரு விஷயமா கடந்து போகலாம். அங்கே துப்பாக்கி குண்டு சத்தம் கேட்டிருக்கு, அதனால் அங்கே இருந்ததெல்லாம் மிரண்டு போயிருக்கு. ஸோ இதை அதோட ரிலேட் பண்ணாதீங்க. அவங்க ஒரு லெஜெண்டரி சிங்கர், அவங்களோட அந்த ஒரு இறப்பை வந்து நார்மலாக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இது ரெண்டில் எதை பற்றி நினைக்கிறீங்க? ஆன்மீக ரீதியாக நடந்ததை பற்றி யோசிக்கிறீங்களா, இல்லை ப்ராக்டிக்கலாக சொல்கிறீங்களா? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.